வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம 2020 ரிலீஸ் ஆன அனதர் ரவுண்ட் என்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் சொல்றேன் கேளுங்க. இந்த படத்துல ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அவனுங்க ஒரு ஸ்கூல்ல வாத்தியார் வேலை பார்த்துட்டு தண்டத்துக்கு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க வீட்லயும் சரி அந்த ஸ்கூல்லயும் சரி ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. இப்படி இவங்க லைஃப்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் தினமும் குடிக்க ஆரம்பிச்சா மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யணும் ஒரு ஐடியா கொடுக்குறான். அதுக்கப்புறமா இவனுங்க 4 பேரும் ராப்பகலா குடிக்க அடிமையாக ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவனுங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி சீரழியுது, அதுக்கப்புறமா இந்த குடிப்பழக்கத்துல இருந்து இவங்க எல்லாம் வெளியே வந்தாங்களா இல்லையான்றத ரொம்பவே காமெடியாவும் ஒரு நல்ல கருத்தோடையும் சொன்ன படம் தான் இது. இந்த படத்தோட ஓப்பனிங்ல ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் பப்ளிக்கா குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணி ரேஸ் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணது மட்டும் இல்லாம பப்ளிக் ட்ரெயினுக்குள்ளாம் புகுந்து அங்க இருக்கவங்க எல்லாம் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருப்பாங்க. அதை தடுக்க வந்த ஒரு போலீஸ்காரனையும் அவனோட விலங்க வச்சு அந்த ட்ரெயின்ல கட்டி போட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பசங்க எல்லாம் படிச்சிட்டு இருந்த ஸ்கூலை காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அங்க வேலை செய்யற டீச்சர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த பசங்க பார்ட்டி பண்றன்ற பேர்ல நடு ரோட்ல குடிச்சிட்டு கூத்தடிக்கிறானுங்க. கடைசியில இந்த அசிங்கெல்லாம் நம்ம ஸ்கூல் தலையில தான் வந்து விடியுது. அதனால இனிமே இந்த ஸ்கூல்ல எவனாச்சும் பகல்ல குடிச்சிட்டு வந்தானா அவனை சிவியரா பனிஷ் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த ஸ்கூல்ல தான் இந்த படத்தோட முக்கியமான 4 கேரக்டர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் பேரு மார்ட்டின். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் இந்த ஸ்கூல்ல ஹிஸ்டரி டீச்சரா வேலை பார்த்துட்டு இருப்பான். நம்ம மார்ட்டின் கிளாஸுக்கு போய் பாடம் நடத்த சொன்னா சோம்பேறிக்கு சோறு எடுத்தவன் மாதிரி கிளாஸ் நடத்திட்டு இருப்பான். இவன் கிளாஸுக்குள்ள வந்தாலே அங்க இருக்க பசங்க எல்லாம் தூங்கி வெளியே ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலேயே அந்த பசங்களோட அப்பா அம்மா கிட்டயும் மார்ட்டின் பயங்கரமா மொக்க வாங்கிட்டு இருப்பான். ஸ்கூல்ல தான் எப்படின்னா வீட்டுக்கு போனா இன்னும் மோசமா இருக்கும். இவன் பேசுற எதையுமே மார்ட்டினோட பசங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. ஏதோ பொம்மை கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க தான் எப்படின்னா மார்ட்டினோட ஒய்ஃப் நைட் டியூட்டி போயிட்டு காலையில தான் வீட்டுக்கு வருவா. அவ கூடயும் மார்ட்டினுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இப்படியே மார்ட்டின் வீட்லயும் ஸ்கூல்லயும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் அவன் பேரு நிக்கோலஸ். அவன் இந்த ஸ்கூல்ல சைக்காலஜி டீச்சரா வேலை பார்த்துட்டு இருப்பான். இவனே அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு பையலும் மதிக்க மாட்டான். தண்டத்துக்கு ஸ்கூலுக்கு வந்து வேண்டா வெறுப்பா பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பான். இவனுக்கு ஒரு ஒய்ஃபும் 2 பசங்களும் இருப்பாங்க. இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் பேரு பீட்டர். அவன் இதே ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருப்பான். இவன் கிட்ட மியூசிக் கத்துக்கிற யாருக்குமே ஒழுங்கா மியூசிக் வராது. இந்த ஞான சூனியத்துக்குலாம் எப்படி தான் மியூசிக் கத்து கொடுக்குறதுன்னு தெரியாம மண்டையை பிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். இந்த கதையில 4வது முக்கியமான ஆளோட பேரு டாமி. இவன் இந்த ஸ்கூல்ல ஃபுட்பால் கோச்சா வேலை பார்த்துட்டு இருப்பான். இவன் கிட்ட கோச்சிங் வர பசங்களும் இவனை கண்டுக்காம அவன் இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருப்பான். நம்ம டாமியும் செவத்துக்கு கோச்சிங் எடுக்கிற மாதிரி தன்னந்தனியா புலம்பிட்டு இருப்பாரு. இவனுங்க 4 பேரும் ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இவங்க வாழ்க்கை உப்பு இல்லாத சோறு மாதிரி சப்புன்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம டாமிக்கு பர்த்டே வருது. அதுக்காக மார்ட்டின் தன்னோட ஒய்ஃப் கிட்ட நான் என்னோட ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொல்றான். அதை கேட்டு அவனோட ஒய்ஃபும் சரி போயிட்டு வான்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறமா மார்ட்டின் அவனோட 2 பசங்களையும் பாத்தீங்க பாருங்க கணுங்களா, நான் ஒரு வேலை விஷயமா என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். உங்க அம்மாவும் நைட் ஷிஃப்ட் வேலை கிளம்பி போயிடுவாங்க. அதனால வீட்டுல இருக்க சாப்பாடை ஒழுங்கா சாப்பிட்டுட்டு கம்முன்னு படுத்து தூங்குங்கன்னு சொல்றான். அதை கேட்டு அந்த 2 பசங்களும் அவன் சொல்றதை கேட்டும் கேட்காத மாதிரி சரிடா நைனான்னு சொல்லிட்டு சோஃபால படுத்துட்டு இருப்பாங்க. மார்ட்டினும் அவன் வீட்டுல இருந்து கிளம்பி டாமியோட வீட்டுக்கு போறான். கொஞ்ச நேரத்திலே டாமியோட வீட்டுக்கு நிக்கோலஸும் பீட்டரும் வந்துருவாங்க. அவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறமா 4 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் ஜாலியா சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டாமி நிக்கோலஸ் கிட்டயும் பீட்டர் கிட்டயும் மார்ட்டினை பத்தி ஒரு விஷயம் சொல்றான். அது என்னன்னா மார்ட்டின் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பெரிய டான்சர். அவனை டான்ஸ்ல அடிச்சுக்க ஒரு பயலும் கிடையாது. இப்போதான் பையன் தன்னோட ஆட்டத்தெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கம்மனு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ மார்ட்டின் அவங்கள பார்த்து ஏன்டா நீங்க வேற வெந்த பொண்ணுல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இப்ப என்ன ஒருத்தனும் கண்டுக்க மாட்டான், என் வீட்டுல கூட நான் ஏதோ பொருள் மாதிரி தான் இருக்கிறேன்னு சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த நிக்கோலஸ் அவங்க 3 பேரையும் பார்த்து நம்ம 4 பேரையும் ஒரு பையில மதிக்க மாட்டான், அது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு, அதனால நம்ம லைஃபை மாத்தி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தத்துவ ஞானி மனுஷனோட உடம்புல ஆல்கஹால் லெவல் 0.5% இருந்தா மனுஷனோட மூளை வழக்கத்தை விட கொஞ்சம் சுறுசுறுப்பாவும் ஆக்டிவாவும் இருக்கும்னு ஒரு புக் எழுதி வச்சிருக்காரு. நம்ம வேணா அதே மாதிரி தினமும் காலையில 0.5% அளவுக்கு சரக்கு அடிக்கலாமான்னு கேட்பான். அதை கேட்ட அவனுங்க 3 பேரும் இதை பத்தி மேலே சொல்லடான்னு நிக்கோலஸ் கிட்ட சொல்ல அவனும் இதை பத்தி வண்டியா விட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல குடி போதில தள்ளாடிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல மார்ட்டின் தன்னோட கார் எடுத்துட்டு வழக்கம் போல ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்துகிட்டே இருப்பான். அப்போ ஸ்கூலுக்கு வந்தோடனே அவன் பாக்கெட்ல இருக்க சரக்க பாக்குறான். அதை எடுத்து நிக்கோலஸ் சொன்ன மாதிரி 0.5% அடிச்சா என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு யோசிப்பான். உடனே பாத்ரூமுக்குள்ள போய் அந்த சரக்கு பாட்டில் ஓபன் பண்ணி நிக்கோலஸ் சொன்ன மாதிரியே கொஞ்சமா குடிச்சிட்டு அந்த சரக்க மெஷர் பண்ற ஒரு மிஷினை வச்சு 0.5% இருக்கான்னு செக் பண்ணிப்பான். அதுக்கப்புறமா கிளாஸுக்குள்ள போய் பாடம் எடுக்க ஆரம்பிப்பான். முன்ன மாதிரி பிளேடு போடாம கொஞ்சம் சுமாராவே பாடம் எடுத்துட்டு அந்த கிளாஸை விட்டு வெளியே வந்து வீட்டுக்கு போலான்னு தன்னோட காரு கிட்ட வருவான். அப்ப அவன் குடிச்சிருக்கிறதுனால கார் ஓட்ட வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போதான் அவனை பார்த்து அந்த நிக்கோலஸ் வந்துகிட்டு இருப்பான். அவனை பார்த்து மார்ட்டின் மச்சான் நான் குடிச்சிருக்கேன்டா, என்னால கார் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால நீ என்ன என்னோட கார்ல என் வீட்டுல டிராப் பண்ணிடுவேன்னு கேட்பான். அதை கேட்ட நிக்கோலஸும் சரிடா மச்சான்னு சொல்லிட்டு அவனோட கார்ல ஏத்தி டிரைவ் பண்ணி கூட்டு போயிட்டு இருப்பான். அப்போ மார்ட்டின் நிக்கோலஸ் கிட்ட நீ சொன்ன மாதிரி நான் 0.5% சரக்கு அடிச்சேன்டா, அடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகி வாயெல்லாம் கொளர ஆரம்பிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நிக்கோலஸ் மார்ட்டினை டாமியோட வீட்டு
வீட்டுக்கு கூட்டு போய் பீட்டரையும் அந்த வீட்டுக்கு வர சொல்லிடுறான். 4 பேரும் ஒன்னு அசம்பிள் ஆனதுக்கு அப்புறமா மார்ட்டின் ஸ்கூல்ல 0.5% சரக்கு அடிச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட நிக்கோலஜும், இங்க பாருங்க நண்பர்களே, இதை பத்தி ஒரு பிலாசபர் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படின்னு ரொம்ப நேரம் மொக்க போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறமா அவங்க 3 பேரையும் பார்த்து, நம்ம காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த 0.5% ஆல்கஹால் லெவல் நம்ம உடம்புல குறையாம பாத்துக்கலாம். ஆனா நைட் 8 மணிக்கு மேல சுத்தமா சரக்கே அடிக்க கூடாதுன்னு அவங்க 3 பேர்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவங்க 3 பேரும் சரிடான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை பார்த்து போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல நிக்கோலஜ் அவன் வீட்டுல தூங்கிட்டு இருப்பான். அப்போ அவனோட பையன் நிக்கோலஜ் மேல படுத்து தூங்கி அவனுக்கு சிறுநீர் அபிஷேகம் பண்ணி விட்டுருவான். அதுல கடுப்பான நிக்கோலஜ் அவன் பையனை தட்டி எழுப்பி, ஏன்டா முளைச்சு 3 கழுத வயசாகுதுல இன்னுமா நீ தூக்கத்துல சுச்சா போயிட்டு இருக்கேன்னு திட்டுவான். அதை கேட்டு வந்த நிக்கோலஜோட ஒய்ஃபும் நிக்கோலஜை பார்த்து, ஏன்டா என் புள்ளி எப்படி கத்திக்கிட்டு இருக்க, சின்ன குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும், என் குழந்தை ஒரு பச்சை மண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பையனை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுவா. இதுக்கு அடுத்த சீன்ல இவனுங்க 4 பேரும் பிளான் பண்ண மாதிரியே தனித்தனியா 0.5% சரக்கு அடிச்சுட்டு அதை ஆல்கஹால் டெஸ்டர்ல வச்சு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அவங்க கிளாஸ் ரூமுக்கு போய் பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மார்ட்டின் அங்க இருந்த பசங்களுக்கு எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு இருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸும், என்னடா இந்த மனுஷன் என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு இவ்வளவு சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருக்கானேன்னு வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பீட்டர் தன்னோட மியூசிக் கிளாஸ்ல அந்த பசங்களுக்கு மியூசிக் வராத பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். உடனே அந்த ரூம்ல இருக்க ஜன்னல் ஸ்கிரீன் எல்லாம் மூடிட்டு அந்த பசங்க கண்ணை மூட வச்சுட்டு மனசுல இருந்து ஃபீல் பண்ணி பாட சொல்லுவான். அந்த பசங்களும் அவன் சொன்ன மாதிரியே சூப்பரா பாடிடுவாங்க. பீட்டருக்கும் ஒரே சந்தோஷமாயிடும். இதை பத்தி மார்ட்டினையும் நிக்கோலஜையும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நிக்கோலஜும், எனக்கும் இன்னைக்கு நாள் சூப்பரா போச்சுடான்னு அவனுங்க 2 பேர்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் டாமி தன்னோட ஃபுட்பால் கோச்சிங்க அந்த பசங்களுக்கு எல்லாம் செம சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அப்போ என்னைக்குமே இல்லாத திருநாளா அந்த பசங்களெல்லாம் நல்லா உருட்டி மிரட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து மார்ட்டினும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட சந்தோஷமா பேசி அவ கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறான். அதே மாதிரி அவனோட பசங்க கூடயும் சந்தோஷமா பேசி நெருக்கமா இருக்க ட்ரை பண்றான். இதுக்கு அடுத்த ஒரு சீன்ல டாமி விளையாட்டு பொருள் எல்லாம் ஸ்டோர் ரூம்ல எடுத்து வைக்கிறதுக்காக ஸ்டோர் ரூம் போயிட்டு இருப்பான். அப்போ அந்த ஸ்டோர் ரூம்ல அந்த ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளு நிறைய சரக்கு பாட்டில கண்டுபிடிச்சு டாமி கிட்ட, இங்க யாரோ நல்லா சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட டாமியும் தனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அந்த ஆள்கிட்ட காமிச்சுப்பான். அதுக்கப்புறமா அந்த ஆளும் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல்கிட்ட போட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறமா அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாரும் அந்த ஸ்கூல்ல எவன்டா சரக்கு அடிக்கிறதுன்னு செம்மையா ரைடு விட்டுட்டு இருப்பாங்க. இதுல பயந்து போன இவனுங்க 4 பேரும் குரூப்பா ஒன்னு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவனுங்க 4 பேரும், இங்க பாருங்கடா, நம்ம 4 பேரும் சரக்கு அடிக்கிறது நல்ல வேலையா யாருக்கும் தெரியல, இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மார்ட்டின், நான் இந்த அளவுக்கு சரக்கு அடிக்கும் போதே இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கானே, இதோட அதிகமா சரக்கு அடிச்சா இன்னும் பயங்கரமா பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இவங்க 4 பேரும் அதிகமா சரக்கு அடிக்கலாம்னு முடிவு பண்ணிடுவாங்க. மறுநாள் மார்ட்டின் செம்மையா குடிச்சிட்டு போதையில தன்னோட காரை எடுத்துட்டு வேலைக்கு வரான். அந்த காரை விட்டு இறங்கி தள்ளாடிக்கிட்டே கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ போற வழியில ஒரு செவுத்துல டமார்னு மோதி அவன் மூக்குல இருந்து ரத்தம் வருது. அதை பார்த்துட்டு இருந்த டாமி மார்ட்டினை தனியா கூட்டு போய் அவன் மூக்குல இருந்து வர ரத்தத்தை தொடக்க டிஷ்யூவை கொடுத்து அமுச்சு வைக்கிறான். மார்ட்டினும் தான் மூக்குல இருந்து ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு கிளாஸ் ரூமுக்கு போய் வேற லெவல்ல அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை தூரத்துல இருந்து நிக்கோலஸ் பாத்துக்கிட்டே இருக்கான். மார்ட்டின் கிளாஸ் முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா மார்ட்டினை கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அதை கேட்ட மார்ட்டினும், இன்னைக்கு நான் வேற லெவல்ல பாடம் எடுத்தேன்டா, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா சரக்கு அடிச்சிருந்தேன், அதனால தான் வழக்கத்தை விட அதிகமா என் மூளை ஆக்டிவேட்டா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டவனே நிக்கோலஜும் ஸ்கூலுக்குள்ளே திருட்டுத்தனமா சரக்கு அடிச்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு போய் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டாமியும் சரக்கு அடிச்சுட்டு அங்க ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்க பசங்களுக்கு எல்லாம் பயங்கரமா கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவனுங்க 4 பேரும் சேர்ந்து ஒண்ணு கூடி ஃபுட்பால் விளையாண்டுட்டு அன்னைக்கு நைட்டு அங்கேயே உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல மார்ட்டின் தன்னோட ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு ஜாலியா ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு டூர் போயிருப்பான். அங்க தன்னோட ஒய்ஃப் பசங்கன்னு எல்லாரும் கூடயும் ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல மார்ட்டின் தன்னோட ஒய்ஃப் கூட பேசி ரொம்பவே க்ளோஸ் ஆகுறான். இந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் நடக்குது. அப்போ மார்ட்டினோட ஒய்ஃப் இவன் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட சந்தோஷமா இருக்குதுன்னு நினைச்சு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல இவனுங்க 4 பேரும் சேர்ந்து நிக்கோலஜோட வீட்டுல ஒண்ணு கூடுவாங்க. அப்போ நிக்கோலஜோட ஒய்ஃப், இங்க பாருங்க, நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன், அதனால நீங்களே நான் வரதுக்குள்ள மீன் வாங்கி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறமா இவனுங்க 4 பேரும் சேர்ந்து வீட்லயே சரக்கு தயாரிச்சு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மார்ட்டின், எனக்கெல்லாம் சரக்கு வேண்டாப்பான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்ப ட்ரை பண்ணுவான். ஆனா அவனுங்க 4 பேரும் அதை உச்சி கொட்டி குடிக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கும் வாயில எச்சி ஊற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இவனும் அந்த சரக்கு எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். இவனுங்க 4 பேருக்கும் குடிச்சு குடிச்சு போதை தலைக்கேறிடும். இவனுங்க 4 பேரும் சேர்ந்து மிஷினை வச்சு எவ்வளவு ஆல்கஹால் தன்னோட உடம்புல கலந்துருக்குன்னு மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ இவனுங்க 4 பேர் உடம்புலயும் ஆல்கஹால் லெவல் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா நிக்கோலஸ் அவன் வைஃப் சொன்ன மாதிரியே மீன் வாங்குறதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். அங்க போயிட்டு இவனுங்க 4 பேரும் போதையில தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் இவனுங்க 4 பேரும் போதையில தள்ளாடிட்டு இருக்கதை பார்த்து இவனுங்க 4 பேரையும் அந்த சூப்பர் மார்க்கெட்டை விட்டு துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறமா இவனுங்க 4 பேரும், போங்கடா, நீங்க என்னடா எங்களுக்கு மீன் தரது, நாங்களே மீனை பிடிச்சி சுட்டு தின்னுக்கிறான்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க கிளம்பி போறானுங்க. அப்படி மீன் பிடிச்சிட்டு இவனுங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு பாருக்கு போய் ஜாலியா குடிச்சிட்டு அரட்டை அடிச்சிட்டு அவங்க வீட்டை பார்த்து போயிடுவாங்க. அப்போ அந்த நிக்கோலஸ் தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட ஒய்ஃப் பக்கத்துல படுத்துப்பான். அப்போ அவன் போதையில பெட்லயே சிறுநீர் அபிஷேகம் பண்ணிடுவான்.
ஆயிடுவான். அவன் பக்கத்துல படுத்திட்டு இருந்த அவனோட ஒய்ஃப் என்னடா இது வெந்நீர் மேல பட்ட மாதிரி இருக்குன்னு முழிச்சு பாப்பா. முழிச்சு பார்த்த உடனே நிக்கோலஸ் கிடைக்கிற கோலத்தை பார்த்து அட கரும முடிச்சவனே 9 கழுத வயசாகுது இன்னுமாட பெட்ல உச்சா போயிட்டு இருக்கேன்னு அசிங்கமா திட்டிட்டு தன்னோட குழந்தையெல்லாம் தூக்கிட்டு அந்த ரூமை விட்டு போயிடுவா. அப்படி போகும்போது அவனை பார்த்து ஒழுங்கு மரியாதையே எழுந்து பெட்டை கிளீன் பண்ணி வச்சிரு, அப்படி இல்லாட்டி உன்னை கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. இவன் தான் இப்படின்னா இன்னொரு பக்கம் மார்ட்டின் போதை தலைகேறி வீட்டுக்கு போக முடியாம ரோட்லயே விழுந்து கிடப்பான். அவனை சுத்தி ஆளுங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ மார்ட்டினை தேடி வந்துட்டு இருந்தா அவனோட பையன் ரோட்ல மார்ட்டின் விழுந்து கிடக்கிறத பாக்குறான். அவனை பார்த்து அதிர்ச்சியாகி அவனை கைத்தாங்களா தூக்கிட்டு வீட்டுக்கு போறான். அங்க போனா மார்ட்டினோட ஒய்ஃப் மார்ட்டினை பார்த்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி எல்லாம் குடிச்சிட்டு இருந்தா குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுதுன்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டு கடுப்பான மார்ட்டினோ கோவப்பட்டு அவளை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல மார்ட்டின் வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்கூல்ல மீட்டிங் வைக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த ஸ்கூல்ல இருக்க யாரோ திருட்டுத்தனமா பகல்லே சரக்கடிச்சிட்டு இருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மீட்டிங்க்கு டாமி நல்லா குடிச்சிட்டு போதையில தள்ளாடிட்டு வந்துட்டு இருப்பான். அதை பார்த்தா அந்த ஸ்கூலோட பிரின்சிபலும் அங்க இருக்க ஸ்டாஃப்ஸும் ரொம்பவே அதிர்ச்சி ஆவறாங்க. அவன் நிலைமையை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் கூட ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. தள்ளாடிட்டு இருந்த டாமிய மார்ட்டின் அங்க இருந்து கூட்டு போய் அவனோட வீட்டுல படுக்க வைக்கிறான். டாமி கண்ணு முழிக்கிற வரைக்கும் அவனோட வீட்டுல அவன் நாய் கூடயே மார்ட்டினும் படுத்து தூங்கிடுறான். டாமி கண்ணு முழிச்சு மார்ட்டினை பார்த்து என்ன மன்னிச்சிருப்பா, நான் ரொம்ப நேரம் போதையிலே படுத்துட்டேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறான். அப்போ மார்ட்டினை பார்த்து டாமி உனக்கு உன் ஒய்ஃபை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், உனக்கும் அவளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அவளை கைவிட்டுறாத, சீக்கிரமா அவ கூட சமாதானம் ஆகி அவ கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாருன்னு சொல்லி அவனை தன்னோட வீட்டுல இருந்து அனுப்பிச்சு வைக்கிறான். மார்ட்டினும் அவன் வீட்டுல இருந்து கிளம்பி போறான். மறுநாள் அவனோட ஒய்ஃபை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஒய்ஃபை பார்த்து மார்ட்டின் நீங்க பாரு செல்லம், நான் அவன்கிட்ட அன்னைக்கு நடந்துகிட்டது எல்லாமே தப்பு தான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பான். ஆனா அவனோட ஒய்ஃப் அவனை மன்னிக்காம அவன் மேல இருந்த வருத்தத்துல அங்க இருந்து அழுதுகிட்டே கிளம்பி போயிடுவா. அதுக்கு அடுத்த சீன்ல மார்ட்டினும் வழக்கம் போல தன்னோட ஸ்கூலுக்கு போய் பாடத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிப்பான். இன்னொரு பக்கம் அந்த பீட்டர் தான் கிட்ட படிக்கிற ஒரு பையன் டல்லா இருக்கிறது தெரிஞ்சு அவனுக்கு சரக்கு அடிக்க சொல்லி ஐடியா கொடுத்துட்டு இருப்பான். அவனும் பீட்டர் சொன்ன மாதிரியே சரக்கு அடிச்சு கொஞ்சம் தெளிவாய் அந்த எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ண ஆரம்பிப்பான். இப்படியே அவங்க வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஒரு நாள் டாமி வேலை போன சோகத்துல செம்மையா குடிச்சிட்டு தன்னோட நாயை எடுத்துட்டு ஒரு போட்டை எடுத்துட்டு கடல்ல போட்டிங் போயிருப்பான். அப்போ மனசுன்னு வந்து போய் அந்த கடல்லே விழுந்து சூசைட் பண்ணி செத்து போயிடுவான். இதுக்கப்புறமா இவங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செமையா படிச்சு நல்லபடியா பாஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஸ்கூல்ல பசங்களுக்கு எல்லாம் ஃபேர்வெல் பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நிக்கோலஸ் மார்ட்டின் கிட்ட வந்து டாமி செத்து போன விஷயத்த சொல்றான். அதை கேட்ட மார்ட்டினும் மனசு உடைஞ்சு போயிடுறான். இதுக்கு அடுத்து மார்ட்டின், நிக்கோலஸ், பீட்டர் இவங்க 3 பேரும் சேர்ந்து டாமிக்கு இறுதி அஞ்சலி நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த இறுதி அஞ்சலிக்கு வந்த டாமி கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டு மனசார டாமிக்கு அஞ்சலி செலுத்துவாங்க. அதுக்கடுத்து இவனுங்க 3 பேரும் சேர்ந்து டாமியை ஞாபகப்படுத்துற விதமா டாமிக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடுலாம் வாங்கி வச்சு டாமி தான் கூட உட்காந்து சாப்பிடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு அவனோட நினைவுகள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ மார்ட்டின் அவங்க 2 பேரையும் பார்த்து இந்த குடியால தாண்டா டாமி செத்து போனா, இனிமே நம்ம குடிக்கவே கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது மார்ட்டினோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருடான்னு சொல்லி மார்ட்டின் அந்த மெசேஜை படிச்சு பாக்குறான். பார்த்தா அது மார்ட்டினோட ஒய்ஃபா இருக்கும். அவ மார்ட்டினுக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு மெசேஜ் பண்ணிருப்பா. அதை படிச்சு பார்த்த மார்ட்டினும் சந்தோஷத்துல அவளுக்கு இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த சண்டையும் இல்லாம நிம்மதியா வாழலாம்னு மெசேஜ் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா மார்ட்டின் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வரான். வெளியே வந்தா இவங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆனதுக்காக நடு ரோட்லயே பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பீட்டரை தலையில தூக்கி வச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க 3 பேர்கிட்டையும் அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து சரக்கு கொடுத்து குடிக்க சொல்லுவாங்க. என்னதான் மார்ட்டின் சரக்கு அடிக்க கூடாதுன்னு சபதம் எடுத்திருந்தாலும் தான் கிட்ட படிச்ச பசங்க எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்கன்ற சந்தோஷத்துல அந்த சரக்கை என்ஜாய் பண்ணி குடிக்கிறான். அதை பார்த்துட்டு இருந்த நிக்கோலஸும் பீட்டரும் அந்த பசங்க கிட்ட இருந்த சரக்கு வாங்கி குடிச்சு மார்ட்டினுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. அப்ப மார்ட்டினும் சரக்கு அடிச்ச சந்தோஷத்துல தான் சின்ன வயசுல கத்துக்கிட்ட டான்ஸ் துள்ளி குதிச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படி ஆடிக்கிட்டு பக்கத்துல இருந்த கடல்ல சந்தோஷமா எகிரி குதிக்கிறான். இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் guys, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் guys.